நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். நம்ம புத்தம் புது காலை நிகழ்ச்சியில தினமும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்குவேன். அந்த வகையில இன்னைக்கு கிட்ஸ் எல்லாரும் ரொம்பவே என்ஜாய் பண்ற பீச்சை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ சீக்கிரம் வாங்க ஷோக்குள்ள போலாம். ஸோ பீச் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டோன்னே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்? ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது அண்ட் ஃபன் ஃபில்டு மூமெண்ட்ஸ் இதுதானே ஞாபகத்துக்கு வரும். பட் இன்னைக்கு ஷோவில் நம்ம டேஞ்சரஸான பீச் பற்றி பேச போகிறோங்க. ஆமாம், ஸோ பீச்சை பற்றின த்ரில்லிங்கான ஃபேக்ட்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னென்ன பீச்சை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருங்க. அதுக்கு முன்னாடி இன்னையோட ராசி பலனை திரு செல்வி அவர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 29ஆம் தேதி 6வது மாதம் 2017ஆம் ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் நாள் வேளக்கிழமை. மேஷ முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்து வந்தவர்கள் கூட குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு கொடுத்த வாக்கியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய நல்ல அமைப்பு. அசைய பொருள் சேர்க்கை சிலருக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பெரிய மனிதர்களை சந்திப்பது, அதனால் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, கௌரவம் கிடைப்பது, அரசு அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் கழுத்து சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள ரிஷப ராசிக்காரர்கள் கழிவு பாதையிலும் கழுத்து பகுதியிலும் திடீரென்று அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, எதிரிகள் பலம் திடீரென்று உயரக்கூடிய அமைப்பு காணப்படுவதனால் கவனத்துடன் கலந்து கொள்வது, எல்லா விஷயத்திலும் பேசுவது, யாரை பற்றியும் யாரிடத்தில் புறம் பேசாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் சங்கடங்கள் திடீரென்று ஏற்படுவதை கவனத்துடன் கையாள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு மற்ற விஷயங்கள் சிறு சிறு தடைகள் காணப்படுவதனால் அபிராமி அந்தாதில் இருக்கிற 40வது பாடலை ஜபிப்பது நன்மை தரும். உத்தியோகம் வெளிவட்டாரம் தொழிலமைப்பில் படிப்படியாக நல்ல ஏற்றங்களே காணப்படுகிறது. மொத்தத்தில் கவனத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்கள் பிள்ளைகள் விஷயங்கள், கர்ப்பஸ்திரிகள் சிறிது எச்சரிக்கை மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறுவது, அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம், வண்டி வாகன மாற்றங்கள் பலரால் பாராட்டப்படும். உத்தியோக நிமித்தமாக எந்தவித பயணங்கள் ஏற்றுக்கொள்வது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதை கவனத்தில் கொள்வது மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் இன்று முதல் கண்டிப்பாக தீரக்கூடிய நல்ல அமைப்பு காணப்படுகிறது. உத்தியோக மாற்றத்திலோ உத்தியோகத்தில் ஏற்கனவே இருந்த உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வந்தால் எந்த விதத்திலும் கவலைப்படாதீர்கள். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல அனுகூலங்கள் காணப்படும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக தீர்வதற்குண்டான நல்ல நாட்கள் ஆரம்பித்ததையும் கவனத்தில் கொள்க. மனதிற்கு ஒரு இனம் புரியாத பய அமைப்பு இருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு ஒரு புத்துணர்வு ஏற்படக்கூடிய நல்ல நாளை சோம்பலாலோ தேவையில்லாத நண்பர்களாலோ கெடுத்துக்கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் மிக கவனமாக இருங்கள். பழைய எல்லா விஷயத்திலும் தேவையில்லாத உங்களுக்கு ஆலோசனை சொன்னவர்களாம் உதாசனப்படுத்துறதற்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்திருப்பீர்கள். அதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு புதிய விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். ஏற்றம் அனுகூலங்கள் அரசமைப்பில் எந்தவித குறைபாடும் காணப்படவில்லை. மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். சிலருடைய ஆலோசனை மேற்கொண்டு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக திடீரென்று தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படக்கூடிய காலகட்டம். சிறு சிறு வாக்குவாதங்களை மொத்தமாக தவிர்த்து கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவதை படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்ற விஷயத்தில் குடுக்கல் வாங்கலில் ஏற்கனவே பணம் வாங்கி வைத்திருந்தால் அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். சிறு சட்ட சிக்கலுக்குள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். மற்றபடி எந்த விஷயத்திலும்
பேசுகின்ற சமயத்தில் யோசித்து பேசுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் மன சஞ்சலங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு திடீரென்று ஏற்படும். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இன்று காலகட்டத்தில் இருப்பது இன்றையிலிருந்து மிக நன்மை. குடும்ப விஷயத்தை அந்நியரிடத்தில் பேசுவதோ உறவினரிடத்தில் பேசுவதோ நண்பர்களிடத்தில் பேசுவதோ தவிர்த்து கொள்ளுங்கள். சிறு தேக உபத்திரமும் இன்றிலிருந்து ஏதேனும் பிரச்சனைகள் காணப்பட்டால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளாமல் சுய மருத்துவம் விபரீதத்தில் கொண்டு போய்விடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்துக்காரிய ஜெயம், உத்தியோகத்திலிருந்து சிக்கல்கள் நிவர்த்தி, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், ஏற்றத்தினாலும் பன்மடங்காக உயர்வது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது, புதிய உத்தியோக அமைப்பு, வண்டி வாகனத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி என்று சகல விதத்தில் நல்ல ஒரு தோரணைகள் நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆரம்பிப்பது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளை அரவணைத்துக் கொண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை தயவு செய்து செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். பணம் தட்டுப்பாடு இருந்தாலும் பரவாயில்லை, கடன் அமைப்பு பெற்று அவர்களுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். திடீரென்று பெரிய அளவுக்கு யோகங்களும் பெரிய கௌரவமும் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் புதிய உத்தியோக பிராப்தம் எல்லாம் ஏற்படுவதும் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். உணவு விஷயத்தில் கவனம், வளர்ப்பு பிராணிகளுடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் நன்மை. அலட்சியப்படுத்துவது, தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்வது மொத்த நிம்மதியும் எடுத்துவிடலாம். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ வியாபாரத்திலோ ஒரு பிரச்சனைகள் காணப்படவில்லை. குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு, குடும்பத்தில் உஷ்ணாதிக்க அமைப்புகள் காணப்படுவதனால் விட்டுக்கூடத்தில் குடும்ப விஷயத்தில் நீங்களாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடம், படைப்பாளிகளுக்கு பாராட்டு, கௌரவம், புது உத்தியோக நிமித்தமான அனுகூலங்கள், தேவையில்லாமல் குழப்பங்கள், பணத்தட்டுப்பாடு எல்லாம் படிப்படியாக குறைந்து சந்தோஷம் அனுகூலங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். யோக பலங்கள் அனுகூலங்களை ஏற்படுத்துவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.